கிரிக்கெட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபிக்கு ஊரை சுற்றி பிரச்சனை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரை மட்டும் தடுத்து நிறுத்தவே முடியல. அன்ஸ்டாப்பபிளாக ஆடிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். ஒருத்தர் என்னன்னா பிபிஎல், அதாவது பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல கலக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் ஆஸ்திரேலியன் டீமுக்காக பிரித்து வீசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய ஃபார்ம் எக்ஸ்ட்ரானரி. ஆர்சிபிக்கு ரொம்ப ரொம்ப க்ரூசியல் ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ என்ன ஏது யார் அந்த பிளேயர்ஸ் என்ன மாதிரியான இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கீழே, அதாவது பாட்டமில் இருக்கக்கூடிய 5 பேர் மேலே பிரச்சனை. டாம் கரனுக்கு இன்ஜுரி, கேமரூன் கிரீனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கோவிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்கூசனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெட்டிங் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் லிட்டில் பிட் கோல்டு இருக்கு. அதனால வந்துட்டு கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ரீஸ் டாப்லிக்கு இன்ஜுரி, என்ஓசி தராம பாகிஸ்தான் பிரீமியர் லீக்ல விளையாட விடாம பண்ணிட்டாங்க இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு. இந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை அவங்களுடைய பவுலிங் யூனிட்ல. ஆனா பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பட்டிதர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் வில் ஜாக்சன், மேக்ஸ்வெல் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கம்ப்ளீட் வீடியோ இவங்க ரெண்டு பேரை பத்தி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேக்ஸ்வெலை பத்தி பேசிடுவோம். மேக்ஸ்வெல் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, செம்மையான ஒரு இன்னிங்ஸ். நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க, மேக்ஸ்வெலோட 100 பத்தி ஒரு வீடியோ போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டைம் தான் நான் நினைக்கிறேன். செம்மையான ஒரு இன்னிங்ஸ்ங்க, சான்ஸே கிடையாது. மேட்சுக்கு நல்லா ஒரு ஆடிட்டு இருக்காரு. அவருடைய இன்னிங்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஜோன், அதாவது அந்த 3 to 5 இதுக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா, அதுக்குள்ள இறக்கி விட்டீங்கன்னா ஸோ ஓவர்ஸும் நிறைய இருக்கிற பட்சத்தில் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவார் மனுஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ பவுலிங்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஸோ மேக்ஸ்வெல் ஆர்சிபியோட கீ பிளேயர் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. அண்ட் அவர் பண்ண சாதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹிட்டோட 100 ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஈக்குவல் பண்ணியிருக்காரு. அதாவது T20 வரலாற்றில் ரோஹிட்டை வந்துட்டு மோஸ்ட் 100s அப்படிங்கிற ரெக்கார்டில் ஈக்குவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க விஷயமா இருக்கு. அண்ட் மேக்ஸ்வெல் இதே மாதிரி கலக்கணும். ஐபிஎல்லே ஒரு 2-3 100 நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஹோப்ஃபுல்லி நீங்கள் அடிச்சு தருவீங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவரோட குட்டி தம்பின்னு கூட சொல்லலாம். போட்டு பிரிச்சுட்டு இருக்காருங்க. என்ன ஒரு அடி அடிக்கிறார் மனுஷன். அவரும் இதே மாதிரி ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான், பயங்கரமாக வந்துட்டு பிரிச்சுட்டு இருக்காரு. ஸோ யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வில் ஜாக்ஸ் தான். ஸோ என்ன ஒரு இன்னிங்ஸ் உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். ஸோ அதாவது இப்போ இந்த பங்களாதேஷ் பிரீமியர் லீக் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் லிட்டன் தாஸுடைய தலைமையில் பார்த்தோம் அப்படின்னா, லிட்டன் தாஸில் இருக்கக்கூடிய டீமுக்காக வந்துட்டு இவர் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதில் பார்த்தோம்னா செம்மையான ஒரு இன்னிங்ஸுங்க. இப்போ சூடான ஒரு அப்டேட் தான், அதாவது செஞ்சுரி அடிச்சிருக்கிறாப்ல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சவுத் ஆப்பிரிக்கா T20லயே மனுஷன் பிரிக்கிறாப்ல. இங்கிலாந்துல ஏதாவது மேட்ச் நடந்தாலும் மனுஷன் பிரிக்கிறாரு, பிக் பாஸ்ல நடந்தாலும் பிரிக்கிறாரு. ஸோ இப்போ இங்கே வந்தாலும் வந்த உடனே ஒரு செஞ்சுரி, என்ன ஒரு இன்னிங்ஸ். டீம் ஸ்கோரும் பார்த்தோம் அப்படின்னா 220. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் போனதுக்கப்புறம் லிட்டன் தாஸ் ஒரு 60 ரன் அடிச்சு கொடுத்தாரு. பட் அவர் அடிச்சு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் யார் எடுத்துட்டு போவான்னு தெரியல. வில் ஜாக்ஸ் வந்துட்டு முதல் மேட்ச் ஆடுற மாதிரி இருக்கு. ஸோ நல்லா பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அழகா வில் ஜாக்ஸும் மொயின் அலியும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ சாலிடா அவங்க கையில் ஒரு 14 ஓவர் இருந்துச்சு. ஸோ மொயின் அலி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 ரன். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வில் ஜாக்ஸ் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் அந்த கடைசி ஓவரில் அவரோட செஞ்சுரி ஃபினிஷ் பண்ணாரு. ஒவ்வொரு ஷாட்டுமே பயங்கரமா இருக்குங்க. பியூர் கிளாஸ். ஏபிடி வில்லியர்ஸும் மேக்ஸ்வெல்லையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கிறாரு மனுஷன். ஆஃப் சைடு ஆன் சைடு ரெண்டு சைடுமே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த பக்காவா ஆடக்கூடிய அந்த டேலண்ட் இருக்கு. ஸோ நல்லா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்றாரு. ஸோ பால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. பிகாஸ் வந்துட்டு இவருக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாருமே சீக்கிரம் அவுட் ஆயிடுவாங்க, மொயின் அலி மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால 50 பால் பக்கம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. அதனால தான் 200+ டோட்டல் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே பாராட்டி ஆகணுங்க. நல்ல ஒரு இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசியிருந்தாரு. ஸோ கொஞ்சம் வார்ம் அப் ஆகாத மாதிரி இருந்தது, மேட்ச் செட் ஆகுமாங்கிற மாதிரி யோசிச்சேன். ஸோ 2-3 பால் வந்துட்டு பிச்சோட அந்த ஒரு கண்டிஷனை கணிக்கிறதுக்காக நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இந்த ட்ராக் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. ஸோ கொஞ்சம் தூரம் நம்மளால பொறுமையாக ஆடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்ல லெஃப்ட் ஹேண்டர் மொயின் அலி வந்துட்டு ரொட்டேட் பண்றதுக்கு இருந்தாரு. ஸோ நிறைய வந்துட்டு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அதனால தான் இவ்வளவு தூரம் என்னால் வந்துட்டு போக முடிஞ்சு. அண்ட் ட்ராக்கை வந்துட்டு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அவர் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதை தாண்டி உடனே ஆர்சிபியை பத்தின கேள்வி தான். ஸோ ஆர்சிபிக்காக என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டப்பதான் ஸோ போன தடவையே ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான தகவல் அவர்கிட்ட வந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ என்ன மாதிரி ஆட போறோம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாரு. ஸோ இதுதான் ஆர்சிபியோட அப்டேட். ஸோ இது போக போனஸ் அப்டேட் என்ன அப்படின்னா, ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. நம்ம கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ அதாவது ஜோர்டன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஜிமி நீசம், ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை ரொட்டேஷனில் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 1 வீக்ல வந்துட்டு அதாவது இந்த டாம் கரன் கிட்ட இருந்து எந்த விதமான அப்டேட்டும் வரல அப்படின்னா ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் ஆர்சிபி தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி அவங்களுடைய பேட்டிங் யூனிட் மேலே எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ ஆன் டாப்ல ஃபேப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேமரூன் கிரீன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸ்வெல் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ மிகப்பெரிய பிரச்சனையே
வில் ஜாக்ஸை எங்கே ஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இவ்வளோ ஃபார்மில் இருக்கிறாரு, ஆனால் 11ல் இடம் கிடைக்குமாங்கிறது டவுட். ஏன்னா ஃபேப் டூ பிளஸி மேக்ஸ்வெல் ஆடி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே கேமரூன் கிரீன் தான். பிகாஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அடுத்ததாக ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு போய் ஆகணும். ஸோ நீங்கள் வில் ஜாக்ஸை ஸ்ட்ரெயிட்டாகவே 11ல் கொண்டு வருவீங்களா, இல்லை கேமரூன் கிரீனை பெஞ்ச் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் யார் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து எப்படி இருக்குது சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.